இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசி அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அப்பா, அம்மா அப்புறம் ஒரு பிள்ளை இருந்தாங்களாம். 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே காரில் அப்படியே போயிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஆகுனா, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. அந்த காட்டிலேருந்து திருப்பி ஊருக்கு வரணுன்னாலே, அதாவது காரில் நம்ம ட்ராவல் பண்ணாமல் கிட்டத்தட்ட 3 மாதம் 5 மாதம் ஆகுமா. அவ்வளோ பெரிய மலைத்தொடராக இருக்குமா. அது மாதிரி இடத்துல போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு திடீர்னு என்ன ஆகுனா, கார் பிரேக் டவுன் ஆகிடும். சரி, அதில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயுமே சரி பண்ணவே முடியாது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு வராது, ஒரு எதுவுமே ஹெல்ப்புக்கு வர மாதிரி எந்த ஒரு வண்டியுமே வராதான். சரி, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தையும் 3 பேருமே அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்களாம். நடப்பாங்களாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்களாம். 1 நாள் போயிடலாம், 2 நாள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. எப்படியாவது போயிடலாம், ஏன்னா ரொம்ப இருட்டுருச்சுன்னா சுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்களாம். போயிட்டே இருப்பாங்க. வரும்போது யார்ட்டா லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பசி எடுக்குமா பாருங்க, அப்படியே பசியாக அப்படியே எடுக்குமா. 3 பேர்த்துக்குமே நடக்கவே முடியாது. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா குழந்தைய தூக்கிப்பார். அதுக்கப்புறம் அம்மா குழந்தைய தூக்கிப்பாங்க. அப்புறம் 2 பேருமே அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய நடக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே நடக்கவே முடியாதான். அப்படியே பசியோட கொடுமையில் அப்படியே ரெண்டு அப்படியே சிவப்பு கலராக அப்படியே ஆகிடுமா. அப்படியே பசி எடுத்துகிட்டே இருக்குமா. 1 நாள் 2 நாள் இல்லை, அப்படியே 10 நாள் அப்படியே நடக்குவாங்களாம். அப்படியே இந்த ஸ்டோரியை பசி அப்படின்னு முடித்தாங்க.